அரசு பள்ளிகளில் முதற்கட்டமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா விதி எண் 110 கீழ் அறிவித்திருக்கிறார். அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் மாணவர்களின் வருகை பதிவு காகிதத்திலிருந்து இயந்திரத்திற்கு மாறுகிறது. பெரம்பலூரில் சில பள்ளிகளில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டு இப்போது அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. குடும்ப சூழல் காரணமாக மாணவர்கள் பள்ளிகளுக்கு வராதிருத்தலை கண்டறிதல், சில பள்ளிகளில் ஆசிரியர்கள் தங்களது பணிகளை அவுட்சோர்ஸ் செய்வதை தடுத்தல் உள்ளிட்டவைக்கு இந்த முறை கிடுக்கிப்பிடியாக இருக்கும் என்பது அரசின் எண்ணம். 3 நாள் தொடர்ந்து வராம போயிட்டாங்க அப்படின்னா நேரடியாக அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு தகவல் போகிற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்குள்ள வர்றது அப்படிங்கிறது மாணவர்களை கல்வி சார்ந்த பணிகளிலும் கற்றல் பணிகளிலும் அதிகமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கு. இந்த முறை வரவேற்கப்படுவது. ஆனால் ஒரு சில ஆசிரியர்களின் தவறுக்காக ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் சந்தேகத்திற்கு உள்ளாக்கும் விதமாக இந்த நடைமுறை இருப்பதாக கூறுகின்றனர் ஆசிரியர்கள் சிலர். பல ஆசிரியர்கள் ஆசிரியர் பணி அல்லாத சென்சஸ், மக்கள் நல பணிகள், துறை சார்ந்த அலுவல் பணிகள் உள்ளிட்டவற்றிற்கு பள்ளிக்கல்வித்துறையே பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டுகின்றனர் ஆசிரியர் பிரதிநிதிகள். இதுபோன்ற காரணங்களால் பல பள்ளிகளில் வகுப்புகள் முறையாக நடப்பதில்லை என்றும், குறிப்பாக ஈராசிரியர் பள்ளிகள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாவதாகவும் கூறப்படுகிறது. பகுதி நேரமாகவும் நிரந்தரமாகவும் அதாவது மாற்றுப்பணி என்ற ரீதியில் பல தொடக்கக்கல்வி அலுவலகங்கள் முதல் இயக்குநரகம் வரை ஆசிரியர்கள் பயன்படுத்துகிறாங்க. அதை முதல்ல அவங்க ரிலீவ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். எந்த வாத்தியாரும் ஸ்கூல் டைமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு கல்வித்துறை விரும்புதுன்னா அந்த வாத்தியாரோட பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து வைக்கணும். மாணவர்களுக்கு தடையில்லா கல்வி வழங்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்றால் அதற்கான அனைத்து காரணங்களையும் கண்டறிந்து சரி செய்தால்தான் அந்த நோக்கம் நிறைவேறும் என்பது கல்வியாளர்களின் கூற்று. ஆசிரியர்கள் மாணவர்களின் வருகையை நெறிப்படுத்துவதற்காக பயோமெட்ரிக் வருகை பதிவு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பல நேரங்களில் வகுப்புகளில் பங்கேற்காமல் போவதற்கு அரசே காரணமாக அமைகிறது என்பது இந்த முறையை எதிர்ப்பவர்களின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதி மற்றும் பெரம்பலூர் துரைசாமியுடன் அபிநயா.